நீங்க வந்து ராமஜெயம் என்று சொல்லி நாங்க வந்து அடக்கம் செய்யறோம். அங்க அடக்கம் செய்யற வேலையை எந்த அமைப்பு கையிலும் இன்னும் மாநில அரசு ஒப்படைக்கல. நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. ஒரு பேரிடர் நடந்ததற்கு பிறகு உயிரிழப்புகள் நடந்தா யாரிடத்திலே பிணங்களை அடக்கம் செய்கிற பணியை ஒப்படைக்கணுங்கிற முடிவு எடுக்க வேண்டியது யாருன்னா மாநில அரசு தான் முடிவு எடுக்கணும். ஒருத்தர் 2 பேர் இல்ல. இப்ப எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா யாருக்கிட்டயாவது ஒப்படைச்சலாம். நீங்க அடக்கம் பண்ணிடுங்க, நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம்னு சொல்லிவிடலாம். அது தனி மனிதனுடைய விருப்பு தனிப்பட்ட குடும்பத்துக்கு சொந்தமானது. இப்போ ஒரு பேரிடர் 200க்கும் மேற்பட்ட இறப்புகள். இப்ப இந்த பிணங்களை எல்லாம் எப்படி அடக்கம் செய்யறதுங்கிற உரிமையை யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் மாநில அரசிடம் இருக்கிறது. மாநில அரசு தான் இப்ப முடிவு பண்ணணும். இந்த என்ஜிஓ இருக்காங்க, இவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம், இவங்க அந்த பணியை செய்திருவாங்க. நம்ம இங்க சுனாமி வந்தப்ப பார்த்தோமா இல்லையா, கொத்து கொத்தாக மரணங்கள். மாநில அரசு பல்வேறு அமைப்புகளிடம் அந்த பணிகளை ஒப்படைத்தது. பல்வேறு அமைப்புகளும் அதை எடுத்துக்கொண்டு செய்தது. அதுக்கு ஒரு ஜிஓவே பாஸ் பண்ணாங்க சார். கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணணும். நீங்க அது மாதிரி RSS எடுத்து அடக்கம் பண்ணலான்னு ஏதாவது ஜிஓ போட்டிருக்காங்களா?